ஹாய் அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரிலா எவ்ரிதிங் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 பேர் சாப்பிட்ற மாதிரி கேசரி பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் செய்ய போகிறேன். அதோடைய குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா எப்படி என்ன அப்படின்றத நான் எப்படி லோ பட்ஜெட்டில் செஞ்சேன் அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக ஷூட் பண்ணுறேன். கேசரினாலே நிறைய நெய் ஊற்றி நல்ல மிதக்க நெய் இருக்கணும், நிறைய முந்திரி திராட்சை போடணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம செய்கிற பக்குவத்தில் தான் இருக்குது எதுவுமே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரவைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபா நெய் டப்பாவும் இந்த 200 ml ரீஃபண்ட் ஆயில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு முந்திரி, 20 ரூபாய்க்கு திராட்சை வாங்கியிருந்தேன். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே எங்கள் மதர்சாவில் என்கிட்ட கேசரி செஞ்சு கேட்டிருந்தாங்க. அவங்களும் காசு கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு கேசரி செஞ்சுட்டேன். ஸோ அந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் போடலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் அதெல்லாம் எதுவுமே போடலைங்க. முந்திரி திராட்சையை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரவை எடுத்துருந்தேனோ அதில் ஒரு 2 அளவுக்கு போல் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அந்த தண்ணியை ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ரவையை அதில் போட்டு கிளறியாச்சுங்க. ரவை கிளறப்போ மட்டும் எனக்கு கொஞ்சம் கட்டிப்படும், அதனால் எங்கள் அம்மா கிளறி கொடுத்தாங்க. நல்லா தண்ணி தாராளமாக வச்சு ரவையை போட்டு கிண்டினாலே சூப்பராக கேசரி வந்துடுங்க. எங்கள் மதர்சாக்கும் எடுத்துகிட்டு போய் நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சும் கொடுத்துட்டேங்க.